तमिलनाडु के डेल्टा रीजन के किसानों को पानी की कमी की वजह से इस साल कुरवई की खेती में भारी नुकसान हुआ है। किसानों के मुताबिक मेट्टूर बांध से पानी नहीं छोड़े जाने की वजह से उनकी फसलें बर्बाद हो गईं। டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய வறட்சியின் பிடி தான் நாங்கள் இந்த நிலமை வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோம். எல்லா பகுதியிலுமே கிட்டத்தட்ட குறுவை 3,00,000 ஏக்கருக்கு போடுவோம். ஆனால் அந்த வருடம் சுத்தமாக குறுவை போடுற அளவே இல்லை. ஒட்டுமொத்தமாக நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிகபட்சம்னா ஒரு 70,000 ஏக்கர் போட்டிருப்பாங்க குறுவை, அவ்வளோதான். மிகப்பெரிய விவசாயிகள் அனைவருமே தொல்லனா துயரத்தில் இருக்கோம். ஜூன் 12 தண்ணீர் திறக்க வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. மேட்டூர் அணையில் 30 அடி சேரும், 12 அடி தண்ணியும் தான் இருக்குது. நாங்கள் குறுபோக சாகுபடி சம்பாவாவது நாங்கள் குறைஞ்சபட்சம் பண்ணி ஆகணும். फसलों की बर्बादी के बाद कावेरी राइट्स रिकवरी कमेटी ने तंजावुर में एक बैठक की और 16 जुलाई को तमिलनाडु सरकार के खिलाफ विरोध प्रदर्शन करने का फैसला किया। எனவே இப்பொழுது பெறாததற்கு கண்டனம் தெரிவித்தும் தண்ணீரை பெற்று சம்பா சாகுபடியாவது பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தும் வருகின்ற 16/7/2024 செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு அரசை கண்டிக்கின்ற வகையிலும் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கின்ற வகையிலும் ஒரு போராட்டம், முற்றுகை போராட்டத்தை தஞ்சாவூரில் பொதுப்பணித்துறையின் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறது காவேரி உரிமை மீட்புக் குழு. बता दें कि तिरुचिरापल्ली, तंजावुर, नागापट्टिनम और तिरुवरूर सहित 12 जिले सिंचाई के लिए मेट्टूर बांध से निकलने वाले पानी पर ही निर्भर हैं।